ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்லீவ் எப்படி வந்து அட்டாச் பண்ணலாம்னு, அதுக்கப்புறம் சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான், வாங்க பார்க்கலாம். நான் ஸ்லீவில் வந்து லைனிங் கிளாத்தில் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து நாம் வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினர்ஸான நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். நம்ம இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம கொடுத்து இந்த மாதிரி திருப்பியெல்லாம் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வரும். அப்படி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். 2 ஸ்லீவும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், பார்த்துக்கணும். ப்ளவுஸோட வந்து மேல் சைடை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். மேல் சைடை வச்சுட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் சென்டர் ஜாயிண்டில் இருந்ததாக வந்து நம்ம ஸ்லீவை வந்து எப்போவுமே அட்டாச் பண்ணிட்டு வரணும். ஸ்லீவில் வந்து நம்ம சிசர் கட் போட்டு நம்ம உள் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டோட வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஜாயின் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து தான் நீங்கள் இந்த ஸ்லீவை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஆனால் ஸ்லீவை வந்து நம்ம எப்போவுமே சென்ட்ரல் இருந்து தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஏதாவது சைட்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்லீவோட கிளாத்து வந்து கூடவோ குறைவாகவோ இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து இந்த சிசர் கட் சென்டரில் போட்டிருக்க முடியுங்களா, நீங்கள் சைட்லேருந்து ஜாயின்ட் வந்தீங்கன்னா அது விலையேறும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து சென்டராக கரெக்டாக உங்களுக்கு அது கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்லீவ் வந்து சென்ட்ரலேருந்து தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளாத்து விட்டீங்களோ அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு ஒரு தையல் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நீங்கள் கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் இழுக்கவே கூடாது. மேலே இருக்கிற கிளாத்து தான் வந்து நீங்கள் லைட்டாக அதை எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வளையுதோ அதே மாதிரி நீங்கள் கிளாத் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் கொடுக்கணும். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கிளாத்தை வந்து திருப்பிட்டு நீங்கள் கரெக்டாக அதே சென்டரில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து தள்ளி அடிக்கணும். எக்காரணத்தை கொண்டு கீழே இருக்கிற கிளாத்தை வந்து எப்போவுமே இழுக்கவே கூடாது. மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் தான் நம்ம லைட்டாக வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி வந்து நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணினீங்களா, அதே 1/2 இன்ச் அளவுக்கு ஒரே அளவாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்து அடிச்சுக்கணும். அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு தையல் கொடுத்துருங்க. அடித்து எடுத்துட்டு நம்ம இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் மேல் சைடை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ப்ளவுஸோட மேல் சைடை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஷோல்டரோட சென்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த சிசர் கட் போட்டிருக்கீங்களா ஸ்லீவில், அதை வந்து சென்டராக கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து குதிரையில் கரெக்டாக வச்சுட்டு அதே அளவுக்கு அந்த 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அதை தையல் கொடுங்க. திருப்பிட்டு இன்னொரு பாகத்துக்கும் வந்து அதே மாதிரி நீங்கள் தையல் கொடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து கொடுத்துக்குங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சுருக்கமே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் கை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, ரவுண்ட் ஷேப்பாக. இனி வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக் தட்டை வந்து இந்த மாதிரி பின்னாடி போட்டுட்டு நீங்கள் இந்த சென்டரை வந்து ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். சென்டரில் இந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சைட்லேருந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்துட்டு இந்த இடுப்போட சுற்றளவை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வச்சு டேப்பை மார்க் பண்ணிக்கங்க. இடுப்பு சுற்றளவை வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி இதை மார்க் பண்ணிங்கன்னா போதும் இந்த சென்டரில் இருந்து. அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது நீங்கள் 1 இன்ச்சோ 1.25 இன்ச் அளவுக்கு விட்டீங்களோ கிளாத்து பாடி சுற்றளவில், அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கை சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கணும். கை சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் வந்து அளவு ஜாக்கெட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இடுப்போட சுற்றளவுலேருந்து இந்த பாடி சுற்றளவு வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு தையல் கொடுக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ஒன்று போல் இருக்கான்னு அந்த கிளாத்து வந்து ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு நாம் அடிக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த தையல் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலம் கூட வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக, அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு வந்து நீங்கள் கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பின் தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க. இந்த இடத்துல இந்த ஆம்கோல் இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அது பின்னாடி இந்த கிளாத்தை திருப்பி அந்த ஜாயிண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸ்லீவோட ஜாயிண்ட்டு ஒன்று போல் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லீவை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் தையல் கொடுங்க. மறுபடியும் பின் தையல் கொடுத்து நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 தையல் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தையல் கொடுங்க. மறுபடியும் நீங்கள் இதை ஜாயின் பண்ண இடத்துல நீங்கள் வந்து நகத்தால் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஒரு கீறி விட்டுக்கணும். பாருங்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ண இடம் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ளஸ் ஷேப்பில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிடைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு போட்டாலும் வந்து கரெக்டாக அமையும். நம்ம இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இடுப்போட சென்டரில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடுப்போட சுற்றளவை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பங்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாடியோட சுற்றளவில் நீங்கள் வந்து அதையும் மார்க் பண்ணிக்கணும்.
பாடியோட சுற்று அளவு அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். இனி கையோட சுற்றளவு எந்த அளவு இருக்கோ அதையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரெண்டையும் வந்து ஒன்று போல வச்சுட்டு பின் தையல் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த துணியை வந்து திருப்பி நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாதிரி பின் தையல் கொடுத்து நீங்கள் வந்து 2 தையல் கொடுத்து நீங்கள் அதை வந்து இன்னும் எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராவாக 2 தையல் மட்டும் கொடுத்துக்குங்க. நீங்கள் இப்படி தான் வந்து ப்ளவுஸோட சைடில் வந்து ஜாயிண்ட்டு வந்து இப்படி தான் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நமக்கு ஜாயிண்ட்டு. கரெக்டாக இந்த மாதிரி வந்து அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நீங்கள் ப்ளவுஸு வந்து போட்டால் வந்து அவங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.